வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா விட்டமின் B12. இந்த விட்டமின் B12ங்கிறது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு உண்மையிலேயே தேவையா? இந்த விட்டமின் B12ங்கிறது என்ன, எதற்காண்டி நிறைய பேர் இதை சாப்பிட்றோம், கரெக்டான அளவு சாப்பிட்றோமா, இந்த விட்டமின் குறைபாடுனால் B12 குறைபாடுனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை தெளிவா பார்க்க போறோம். விட்டமின் B12 நிறைய விட்டமின்கள் நம்மளது உடம்பில் தேவைப்படுகிறது. அந்தந்த திசுக்களின் வளர்ச்சிக்கும் அந்த திசுக்களை சரி செய்வதற்கும் இந்த விட்டமின்கள் தேவைப்படுகிறது. முக்கியமா விட்டமின் B12 பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த விட்டமின் B12 என்பது நரம்புகளை சரி செய்வதற்கும், நரம்புகள் மேல் உள்ள ஒரு லேயர் ஒன்று இருக்கும், கவரிங், மயலின் அப்படிங்கிறது, அதை உருவாக்குவதற்கும் தேவைப்படுகிறது. இதே மீறி இரத்த திசுக்கள், முக்கியமாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால், இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் ஹீமோகுளோபின் கம்மியாகும். இரத்த திசுக்கள் உருவாக்குவதற்கும் இது தேவைப்படுகிறது. ஸோ இந்த பிரச்சனைகளால என்ன, நம்மளுக்கு இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்? முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நரம்பு சம்பந்தப்பட்டமான வலிகள் வரலாம், அல்லது ஒரு மதமதப்பு வரலாம், அல்லது ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஊசி வச்சு குத்துற மாதிரி வரலாம். இது அதிகமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வரலாம். ஏனென்றால் சர்க்கரை நோய்க்கு மருந்தாக நாம் பயன்படுத்துங்கிற மெட்ஃபார்மின்ங்கிற அந்த மருந்து விட்டமின் B12 குறைபாடை உண்டு பண்ணும். அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு விட்டமின் B12 நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, பரிந்துரைத்திருப்பார்கள், எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு முக்கியமாக மெட்ஃபார்மின் மாத்திரை சாப்பிடுவர்களுக்கு விட்டமின் B12 கண்டிப்பாக உடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த விட்டமின் B12 நான் மாத்திரை எடுத்துக்கல, வேற எந்த உணவு பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு எவ்வளவு இருக்கணும், இந்த விட்டமின் B12 குறைபாடை வருவதற்கு முன்னாடி எப்படி சரி செய்வது, எனக்கு நிஜமாவே விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறதா எப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டறிவது, அந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இந்த விட்டமின் B12 என்பது உலக சுகாதார அளவிற்காக பரிந்துரைக்கப்பட்டது. அது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ், RDA. ஒரு சாதாரண அடல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.4 மைக்ரோகிராம் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு, 2.4 மைக்ரோகிராம். ஆனால் இந்த 2.4 மைக்ரோகிராமை எந்தெந்த பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போனீங்க அப்படின்னா, முக்கியமாக நான் வெஜிடேரியனுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். மீட்டு, சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன், எக்கு போன்றவற்றில் மிக அதிகமான விட்டமின் B12 இருக்கிறது. வெஜிடேரியனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவே இருக்கிறது. ஆல்மண்ட்ஸ், இந்த ஆல்மண்ட்ஸ்ல இருக்கு, டெய்ரி ப்ராடக்ட், சீஸ்ல கொஞ்சம் இருக்கு, பால். இந்த வேகன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பால் பதார்த்தங்கள் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆக அவங்களுக்கு விட்டமின் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உணவு பதார்த்தங்களில் விட்டமின் B12 சேர்க்கப்பட்டு ஃபோர்ட்டிஃபைடாக வருகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்சியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சேர்க்கப்பட்டு பால்களில் வருகிறது. அதே மாதிரி அயோடின் உப்புல சேர்க்கப்பட்டு வருகிறது. ஸோ பரவலாக காணப்படக்கூடிய இந்த டிஃபிஷியன்சி, அதாவது இந்த எசென்சியல் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியை தடுப்பதற்காக கவர்மெண்ட்டை என்ன பண்றாங்க, அரசாங்கமே இந்தந்த பதார்த்தங்கள், இந்தந்த தனிமங்களை சேர்க்க வேண்டும் என்பது ரூல்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அதேபடி பார்த்தீங்கன்னா நிறைய பதார்த்தங்களில் விட்டமின் B12 ஃபோர்ட்டிஃபைட் ஆக வருகிறது, அதாவது அர்த்தீகரிக்கப்பட்ட மாதிரி வருகிறது, சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ நேச்சுரலா அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது நேச்சுரலாவே நமக்கு கிடைச்சிரும். ஏனென்றால் விட்டமின் B12 மெயினா பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ல தான் இருக்கு. ஸோ இந்த பால் அல்லது சீஸ் போன்றவற்றில் அதிக அளவு விட்டமின் B12 சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு கிடைப்பதற்காக பரிந்துரைக்கப்படுகிறது.
சரி, இதுவும் இல்லாமனா மாத்திரைகளில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாத்திரைகளில் அதிக அளவு விட்டமின் B12 இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 500 மைக்ரோகிராம் இருக்கும், 1000 மைக்ரோகிராம் இருக்கும், 1200 மைக்ரோகிராம். இந்த அளவு அதிகமான விட்டமின் B12 தேவையா அப்படின்றா, இந்த ஓரலாக வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விட்டமின் B12 நமது உடம்பில் சேருவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. அதனாலதான் அதிக அளவான விட்டமின் B12 கொடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் போன்றவங்க இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறது, அல்லது இயற்கையாகவே கஞ்சனிட்டலாகவே அவங்களுக்கு B12 அப்சார்ப்ஷன் கட்டில், அதாவது குடலில் இருந்து அதை உடம்பில் இருந்து எடுத்துக்கொள்வதற்கான சக்தி குறைவா இருந்துச்சுன்னா இந்த விட்டமின் B12 குறைபாடு வரும். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அனீமியாவா இருக்கலாம். 2 வகையான அனிமியா, பெர்னிசிஸ் அனிமியா அப்படிம்போம், மெகலோபிளாஸ்டிக் அனிமியா என்போம். அது டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நரம்புகளில், காலில் உள்ள நரம்புகளில் எரிச்சல் வரலாம், மரத்து போன மாதிரி இருக்கும், பஞ்சில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஊசி குத்துற மாதிரி இருக்கும், டிங்லிங் சென்சேஷன், பின்ஸ் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம். முக்கியமாக சாயந்தரத்திலிருந்து இரவு நேரங்களில் இந்த வலி அதிகமாக உணரப்படலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது பரவலாக அதிக அளவு காணப்படுகிறது. அதுபடி பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் வரலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் சரியே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், மெமரி லாஸ் வரலாம். சில குழப்பமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து நம்ம மாறுபடலாம். டிமென்ஷியா, மறதிகள் வரலாம். போன்ற எக்ஸ்ட்ரீம் விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னா, அதாவது மிக தீவிரமான விட்டமின் குறைபாடு B12 குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரலாம். இதை தடுக்கணும்னா என்ன பண்றது? நான் சொன்ன மாதிரி விட்டமின் B12 அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எல்லா விதமான நான் வெஜிடேரியனும் விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறது. வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், சீஸ் போன்றவற்றில் அதிகமாக இருக்கிறது. அதை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அதிக அளவு. அதற்கும் மேலாக விட்டமின் B12 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதை மீறி நம்மளுக்கு இந்த வாய் வழியாக எடுத்துக்கொள்ளும் போது தேவையான அளவு விட்டமின் B12 கிடைக்கவில்லை என்றால் ஊசி மூலமாகவும் விட்டமின் B12 கிடைக்கின்றது. இதெல்லாம் உங்களுடைய மருத்துவர் எந்த அளவு உங்களுக்கு கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு சாப்பிடணும், எத்தனை வருஷங்கள் சாப்பிடணும், எத்தனை மாதங்களுக்கு சாப்பிடணுங்கிறத முடிவு செய்வார். இப்போ வந்து நீங்களாம் விட்டமின் B12 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால், மெட்ஃபார்மின் சாப்பிடுபவர்களாக இருந்தால், அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற வயிறு எரிச்சலோடு இந்த பேண்டப்ரசோல் மாத்திரை நான் அதிகமாக எடுத்துக்கிறேன், எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னா எடுக்கிறீங்க அப்படின்றாலே விட்டமின் B12 குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மருத்துவரின் அறிவுரையின் பேரில் விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். சரி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் ஏதாவது டெஸ்ட் பண்ணி இந்த விட்டமின் B12 கண்டுபிடிக்கலாமா? ஓரளவு கண்டுபிடிக்கலாங்க. ஏனென்றால் பிளட் டெஸ்ட் மூலமாக விட்டமின் B12 லெவல் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு அமிர்தம் ஒரு 250 பிகோகிராம் பெர் ml, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறது. அல்லது 185 பிகோமோல் பெர் லிட்டர். ஸோ இந்த 2 வேல்யூ வந்து எந்த யூனிட்ல உங்களோட அந்த லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, அந்த பர்டிகுலர் லேப்ல கொடுத்துருக்காங்க முக்கியமானது. 250 பிகோகிராம் பெர் ml இருந்தாலும், அல்லது 185 பிகோமோல் பெர் லிட்டர், இதில் 2ல எதுவோட கம்மியாக இருந்தாலுமே வந்து விட்டமின் B12 குறைபாடு இருக்குங்கிறதை அறிந்து கொள்ளலாம். ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில டெஸ்ட்டுகள் தேவைப்படலாம். அதை பத்தி இப்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ விட்டமின் B12 என்பது நம்மளுடைய நரம்புகளுக்கும் இரத்த திசுகளுக்கும் தேவையான ஒரு தனிமம். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு விட்டமின் B12 தேவைப்படுகிறது. அதிலும் மெட்ஃபார்மின் என்ற மாத்திரை சாப்பிடுவர்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் B12 எடுத்துக்கொள்ள வேண்டும். கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையினால இந்த வயிற்று வலி, எரிச்சலுக்காக வேண்டிய மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடுவர்களாக இருந்தீர்கள் என்றால் விட்டமின் B12 எடுத்துக்கொள்ளணும். இந்த விட்டமின் B12 லேபரேட்டரி அளவுகளை சொன்னேன் நான். இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் லேபரேட்டரி அளவு நார்மலாக இருந்தால் கூட எடுத்துக்கொள்வது நல்லது. சரி, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் டாக்டர், அதிகமாச்சுன்னா என்ன வரும்? ரொம்ப ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. விட்டமின் B12
முக்கியமாக தலைவலி வரலாம், வேற எந்த பிரச்சனையும் வராது, பயப்பட வேண்டாம். அது உங்க மருத்துவர் அணுகி, டாக்டர் என்னோட விட்டமின் B12 லெவல் அதிகமாக இருக்கு, எனக்கு நான் கண்டினியூ பண்ண வேண்டாமா என்பதை மருத்துவரை அணுகி முடிவு பண்ணிக்கொள்ளலாம். ஆக விட்டமின் B12 என்பது மிக முக்கியமான விட்டமின், நரம்புகளுக்கும் இரத்த திசுக்களுக்கும் தேவைப்படும் ஒன்றாகும். அதை சரியான அளவு நமது உடம்பில் இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக விட்டமின் B12 பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.